விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து நிறைய பேர் கொழுக்கட்டை மாவு கேட்டீங்க. நம்ம இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இடியாப்ப மாவுலேயும் கொழுக்கட்டை சூப்பராக சாப்பிட்டு கொழுக்கட்டை பண்ணலாம். என்னப்பா இடியாப்பம் இடியாப்பம் வந்துருச்சு. ஸோ இடியாப்பம் கிடையாதுங்க, இது வந்து நம்ம இடியாப்ப மாவில் செஞ்ச இலையடை சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கொழுக்கட்டை இலையடை எது வேணாலும் செய்யலாம். அப்படி சூப்பராக மெத்துன்னு அப்படியே சாஃப்டாக இருக்கும். காட்டுறேன் பாருங்க பாப்பா. யாராவது வந்து விற்கிறது பாருங்க, அப்படியே இலை மண்ணை அடிச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளே பூர்ணம் வச்சுட்டு இந்த ரெசிபி எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க பாருங்கள். இப்போ புட்டு காட்டுறேன் பாருங்கள். பொம்மை காடும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே மெத்துன்னு பஞ்சு மாதிரி. வாங்கப்பா. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இந்தப்பா எப்படி இருக்கு சொல்லுங்கப்பா. சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் ஹர்ஷா, இது பக்கத்தில் காட்டுங்க. இங்கே பாருங்க. ஆஹா, அதாவது கொழுக்கட்டையே செய்ய தெரியாதவங்க கூட இது செய்யலாம். இந்த இலையடை வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி திக்காக, தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இலையில இப்படி வச்சு தேய்ச்சிட்டு, இலையில வந்து நீங்கள் கொஞ்சம் நெய்யில் ஏதாவது எண்ணெய் போட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இந்த மாவு ஊற்றிட்டு பூரணம் பண்ணி, தேங்காய் பூரணம் இல்லை எள்ளு பூரணம் ஏதாவது பண்ணி உள்ளே வச்சுட்டு அப்படியே மடக்கிட்டு அப்படியே ஆவியில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பராக இது பாருங்க பஞ்சு போல் சாஃப்ட் கொழுக்கட்டை இல்லை இலையடை எது வேணாலும் செய்யலாம். அப்புறம் இடியாப்பமும் செய்யலாம். கொஞ்சமாக இருக்குது நிஜமா. வேற மாதிரி நிஜமா சொல்கிறாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கா, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். போய் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுங்க. ஒரு இடியாப்ப மாவுல இப்படி சாஃப்டாக கொழுக்கட்டை பண்ணலாமான்னு நீங்களே வந்து யோசிப்பீங்க. இந்த வருஷம் உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி சூப்பராக சாப்பிட்டா அமையணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பர், லவ் யூ. போய் கொழுக்கட்டை ஆச்சு. என்னது இடியாப்பம் வாங்க. இப்போ எப்படி இருக்கு ஏங்க? இது என்ன வா என்ன வேற என்ன சொல்றது? திடீர்னு வாங்க ஏங்க, இந்தாங்க இலையடை சாப்பிடுங்க. எப்படி ஏங்க என்னவா இனிக்குதுங்க இலையடை? எப்படி இருக்கு ஏங்க? இப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஏங்க இடியாப்பா. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம இடியாப்ப மாவு வேணும்னா, குக்கீஸ் செய்கிற மசாலா வேணும்னா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணலாம்.